குருஜி, பணம் மனித வாழ்க்கையில் மிக அத்தியாவசியம், எல்லாருக்கும் தேவைப்படுது. இப்போ இங்கே என்ன சவால்னா, பணம் வருது, ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல. மேனிஃபெஸ்டேஷன் வித் குருஜி. முக்கியமாக பணம் வருவதற்கும் அதை பெறுவதற்கும் பண்ண போகிறீங்க. சொல்லுங்கள் குருஜி, அங்கே என்னெல்லாம் நடக்க போகுது? யார்கிட்டயுமே பணம் நிற்க மாட்டேங்குது, பணம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயினில் ஒரு விஷயம் இருக்குது. நான் என்ன ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோமோ அந்த விஷயத்தை அது நன்றாக பற்றிக்கொள்ளும். உதாசீனப்படுத்துறப்ப தான் பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போனீங்கன்னா பணம் உங்களை தேடி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நீ எந்த எண்ணத்தை நோக்கி நீ போகிறாய், நீ உன்னுடைய எண்ணம் ஒரு பெரிய ஒரு மில்லியனர் ஆகணும், ஒரு பில்லியனர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக இருந்தால், அந்த எண்ணத்தோடையே இருந்தால் அந்த எண்ணம் உன்னை செயல்கள் செய்ய வைக்கும். அங்கிருந்து வெளியில போகும்பொழுதே அவர்களுக்கு அந்த உணர்வு வந்துவிடும். அவர்கள் மிகச்சரியாக கவனித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த உணர்வு வந்துவிடும். இது நம்ம ப்ரீவியஸா நிறைய தடவை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், சாதாரணமாகவே நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்னதை நாங்கள் ருட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு சேஞ்சஸ் நாங்கள் எத்தனை நாளில் பார்க்க முடியும்? அங்கிருந்து வெளியில் போகும்போதே பார்க்க முடியும். குருஜி வாமனன் சேஷாத்ரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. சுகமே சொல்லுங்க குருஜி. நமஸ்கார் குருஜி, பணம் மனித வாழ்க்கையில் மிக அத்தியாவசியம், எல்லாருக்கும் தேவைப்படுது. இப்போ இங்கே என்ன சவால்னா, பணம் வருது, ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல. ஒரு வேளை இருந்து பெருகுமான்னு பார்த்தா பெருக மாட்டேங்குது. மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் வித் குருஜி. முக்கியமாக பணம் வருவதற்கும் அதை பெறுவதற்கும் பண்ண போகிறீங்க. சொல்லுங்கள் குருஜி, அங்கே என்னெல்லாம் நடக்க போகுதுங்க? இதுக்கு முன்னால் நான் முக்கியமான ஒரு விஷயம் உங்களை பற்றி கேட்டிருந்தோம். ஒரு 2 வருடங்கள் நினைக்கிறேன், நீங்கள் இப்போ அந்த சேனல் ஆரம்பித்து 2-2.5 வருடங்கள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அயராத உழைப்பாக இருக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு உயர்வு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது போட்டிருக்கிற எல்லா வீடியோஸும் சரி, தரமான ஆட்கள், எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரமான ஆடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ் ரொம்ப தரமான ஆடியன்ஸாகவும் இருக்காங்க. ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ் பார்க்குற வாழ்க்கை, என்னால் எல்லா வீடியோஸும் பார்க்கக்கூடிய ஒரு நேரமின்மை காரணமாக அது மாதிரி பார்க்க முடியாது. பட் நம்ம கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் பதிலுமே சொல்கிறீங்க. எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரியான விஷயம்லாம் பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தோம்னா எல்லாமே ரொம்ப மரியாதையான ஒரு லாயல் கஸ்டமர்ஸு, லாயல் ஆடியன்ஸு. அதே மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப தொடர்ந்து ஒரு தரமான ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கணும். அது ஆக்சுவலாக அது ஒரு பெரிய குடிப்பினை தான். நிச்சயமாக குருஜி, எல்லாம் இறைய அருள், குரு அருள். அடுத்தது இப்போ இந்த பணத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. யார்கிட்டயுமே பணம் நிற்க மாட்டேங்குது, பணம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு மெயின் காரணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நமக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் பார்த்தோம்னா, சின்ன வயசுலேருந்தே பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு ஒவ்வொரு விஷயத்திற்குமே நமக்கு பயம் அப்படின்றத நம்ம உள்புகுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நம்மளுடைய ஆழ்மனதில் உள்புகுத்தி கொண்டே இருக்கிறாங்க. நம்ம இப்போ ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ரியாக்ட் பண்ணுறதுடைய எல்லாமே நம்ம எப்போ கற்றுக்கிட்டதுன்னு கேட்டான்னா, இது அறிவியல் பூர்வமாக நான் சொல்லக்கூடியது அறிவியல் பூர்வமானது. 8 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கற்றுக்கிட்டது தான் நம்ம இப்போ இது வரைக்குமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது 8 வயசுக்குள்ளே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பேசிக்கான விஷயங்கள், ஒரு பயமாகட்டும், எந்த விதமான ஒரு உணர்வாகட்டும், நம்ம சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்படித்தான் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவோம். இது இப்படி தான், நம்ம என்ன சொன்னாலும் இதை பிடிச்ச முயலுக்கு 3 காலமாக பாருங்கள், அது மாதிரியான விஷயங்கள். ஸோ அப்படி இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்மளை புகுத்தி விடுகிறார்கள். நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்பொழுதே அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, இதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது, சேர்த்து வச்சுக்க, பணத்தை வெளியே விட்டுறாத. அது மாதிரி. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்தோன்னா, கரண்ட் போகுது பாரு, எவ்வளோ வீணாக போயிட்டு இருக்கு பாரு. ஆக்சுவலாக கரண்ட் சேவ் பண்ணுறது, தண்ணியை சேவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் நல்ல பழக்கங்கள் தான். ஆனால் என்னென்னா, அதுக்கப்புறம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, எவ்வளவு பணம் போகுது, இந்த பணத்தை யாரு கட்டுவா, இப்படி இந்த மாதிரியான ஒரு கேள்விகள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குழந்தை ஏதாவது ஒன்று கேட்குது. அவர்கள் ஏழ்மை நிலைமையில் இருக்கலாம், அது வேற விஷயம். ஏழ்மை நிலைமையில் இருந்தபோது கண்டிப்பாக அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் அது இல்லை இப்போ பிரச்சனை. ஏழ்மை நிலை இல்லை பிரச்சனை. அந்த ஏழ்மை நிலையை அவர்கள் எப்படி நோக்குகிறார்கள் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. எந்த மாதிரியான விதமாக அந்த ஏழ்மையை அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்றதான். ஸோ நமக்கு நம்மளுடைய சமூகமே பாருங்களேன், ஓவராலாக திரைப்படங்களை சார்ந்து, திரைப்படங்களில் நிறைய கற்றுக்கக்கூடிய சமூகமாக நம்மளுடைய சமூகம் இருக்குது இல்லையா? நம்ம தமிழ் சமூகம் கொஞ்சம் எல்லா புத்தகங்கள்லேருந்து, திரைப்படங்கள்லேருந்து கற்றுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ திரைப்படங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா, நமக்கு பல்வேறு விதமான திரைப்படங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்குன்னா, பணக்காரன்னா அவன் கெட்டவன், ஏழ்மையாக இருக்கிறவன் நல்லவன். ஆமாம். அப்போ பணக்காரன் பணக்காரனாக இருக்கக்கூடாது, அவன் ஏழை ஆகிடணும். அதுதான்
அதுதான் வந்து இங்க சரிசமமாக சொல்லப்பட்டு வந்தது. பலராலுமே அதுதான் சரிசமமாக சொல்லப்பட்டு வந்ததே தவிர இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஏழையை பணக்காரனாக்கி சரிசமமாக்குவோம்னு யாருமே இது வரைக்கும் சொல்லலை. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு மனநிலையை தான் மக்களுக்கு எல்லாருக்கும் புகுத்தி விட்டாங்க. இத்தனை காலமாகவே அப்படிதான் புகுத்தி இருக்கிறார்கள். அப்போ இதை சொல்றது அந்த கூட ஒரு பாட்டில் அவங்க பணக்காராயிடுறாங்க. ஆமா, இவங்க கீழே இறங்குறது ஒரு படமே ஓடுது. அப்படியும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவங்க வந்து அந்த பணக்காரருமே வந்து திரும்பி ஏழைகள் பண்ற ஏழைகளுக்கு அந்த ஏழ்மைத்தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மனிதர்களை எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா அரசுகள் ஆகட்டும் எல்லாருமே வந்து இலவசங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது, அவங்களை ஏழையாவே வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது, அவங்களை எஜுகேட் பண்ணி அவங்கள ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வருவது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயத்திற்கும் ஈடுபடாத ஒரு தன்மையாக இருக்கிறது. உதாரணமாக நம்ம சொல்ல போனோம்னா நம்ம வந்து சிங்கப்பூரை சொல்லலாம். சிங்கப்பூர் எந்த அளவுக்கு ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும். சிங்கப்பூர் அவர் எந்த மாதிரியான ஒரு விஷயமாக அவர் வந்து ஒரு நிலையில் இருந்தார், அங்கிருந்து தனியாக வரும்பொழுது அதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரியாக கஷ்டப்பட்டு அவங்க மக்களை எப்படி கொண்டு வந்தார்னு இப்போ வந்து உலக நாடுகளில் நம்ம மலேசியாவை ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு தான் நம்ம வந்து சிங்கப்பூர் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ட்ரி இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து எல்லாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், எல்லா விதத்துலையுமே. ஸோ அப்போ மக்களுக்கு வந்து சிறு வயதிலிருந்தே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும். அது நமக்கு கவர்மெண்ட்டே எதிர்பார்த்துட்டு இருந்தால் முடியாது. நாம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கு இது காஸ்ட்லி, இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, அதெல்லாம் பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செய்யக்கூடாது, இந்த இதெல்லாம் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் பணக்காரங்க தான் படிப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி 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 நம்மளால் முடியாது முடியாது முடியாதுன்ற அந்த சைல்டுஹுட் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பெருசானா கூட சில விஷயங்கள் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆழ்மனம் அப்படின்ற மாதிரியான விஷயம் முழுமையாக நம்ம வந்து என்னென்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கண்டிஷனிங் அப்படின்றதோ அந்த சைல்டுஹுட் ட்ராமாவாகட்டும் அந்த சைல்டுஹுட் கண்டிஷனிங் அப்படிங்கிறது பலருக்குமே அவர்கள் 70-80 வயசு ஆச்சுனாலும் சரி அவர்கள் மறையும் வரைக்குமே அது போகிறது கிடையாது, அப்படியே தான் இருக்கு. தெரிந்தும் தெரியாமல் உள்ள பூத்திரும் நம்ம. ஆமாம், கண்டிப்பான முறையில் என்னுடைய பல்வேறு வீடியோக்கள்ல ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி இயல்பாக ஒருத்தருக்கு புகுத்த முடியும், நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து இயல்பாக எப்படி புகுத்தி அவங்க அதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ஒரு விஷயங்கள் முடியும் அப்படின்றதில் முயற்சியில் தான் நம்ம வந்து இருக்கேன் பல காலமாகவே. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றது கிடையாது. எல்லா விதத்துலையுமே நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே நாம் எப்படி அடைவது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பிரதானமாக பணம் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பணம் வந்து என்ன பண்ணாலும் கையில் இருக்கிறது இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ அந்த கையில் இருக்கிறது இல்லைன்னு பேசுகிறோம். அதே மாதிரி எனக்கு வந்து நான் ஏழையாக இருக்கேன், என்னாலெல்லாம் அதை வந்து வாங்க முடியாது. ஒரு தக்காளி ஆகட்டும், ஒரு தக்காளி ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஒருத்தங்க ஒரு நார்மலாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, ஒரு நீல்கிரிஸ் மாதிரியோ அல்லது வந்து ஒரு கோவை பழமுதிர் ஸ்டோர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அங்கே போய் வாங்கினா ஐயோ அங்கெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும், நம்ம வந்து இங்கேயே மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். அதாவது நமக்கு வேணும் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம், அது முழுக்க முழுக்க நம்முடைய உரிமை. ஆனால் எதை வைத்து அதை நாம் தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு முக்கியம் அல்லவா? உண்மை உண்மை. எதை வைத்து நாம் தீர்மானிக்கிறோம்? நான் என்னால் முடியாது, என்னுடைய இயலாமையை வைத்து நான் அதை தீர்மானிக்கிறேனா, எனக்கு தேவையில்லை என்பதை நினைத்து நான் அதை தீர்மானிக்கிறேனா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ என்னால் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி நான் அதை பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தால் அதே நிலைமையில தான் இருக்கும். அப்போது அதெல்லாம் என்னால் வாங்க முடியாதுன்னா நம்மளுடைய சஹஸ்ராரத்துக்கும் சரி நம்மளுடைய ஆழ்மனதிற்குமே ஒரு கட்டளையை கொடுத்துட்றோம். நம்ம பிரெயின் லெவலில் நம்ம கட்டளை கொடுத்துட்றோம், இப்படி தான் என்னால் வந்து இவங்களால் இதெல்லாம் வாங்க முடியாது. நம்மளுடைய பிரெயினில் வந்து ஒரு விஷயம் இருக்குது சார், நான் என்ன ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோமோ அந்த விஷயத்தை அது நன்றாக பற்றிக்கொள்ளும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக நமக்கு வந்து போதனைகள், நிறைய போதனைகள், அதாவது பள்ளிக்கூடத்தில் இருந்த போதனைகள் நான் சொல்கிறது வந்து நல்லொழுக்கங்கள், படிப்பு, திரும்ப திரும்ப படின்னு சொல்லுவோம் நிறைய குழந்தைகளை. அதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அதை உண்மை என்று நம்பக்கூடியது நம்மளுடைய மூளை. நம்மளுடைய மூளைக்கு பகுத்தறியக்கூடிய தன்மை கிடையாது, பகுத்து ஆராய்ச்சி பண்ண தெரியாது. அதுவா பகுத்து ஆராய்ச்சி பண்ணி உனக்கு இதுதான் நல்லது நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லாது. மூளையுடைய பேசிக்கான ஒரு சிஸ்டமே எப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அந்த அமிக்டாலான்னு சொல்லுவாங்க, எனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் நான் இவனை வாழ வைக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு ஒருத்தங்க நம்மளுடைய விரலையே நம்ம கண்ணுக்கிட்ட கொண்டு போனால் நம்ம கண்ணை மூடிக்கிறோம். ஏன் மூடிக்கிறோம்? நம்ம கண்ணை நம்ம குத்திப்போம். அது இந்த வேலையை செய்வது மூளை. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து பாதுகாப்பாக இங்கே போயிடாத, விழுந்துருவேன், இங்கே போகாத, இதை பண்ணாதான்னு அது வந்து கட்டளை இட்டுக்கொண்டே இருக்கிறது. கம்ப்யூட்டர் மாதிரி அது எங்கேருந்து கட்டளை இடுது, என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது, நம்மளால் அதை அதுக்குள்ளே பூந்து பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்ம சேமித்து வச்சிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய பேருக்கு நான் அப்படிலாம் நினைக்கல அப்படிம்பாங்க. அப்படி நினைக்கல அப்படிங்கிறது அவங்க நார்மலாக இருக்கக்கூடிய கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது. ஒரு நாளைக்கு நாம் செய்யக்கூடிய செயல்களிலே 80% நம்மளுடைய ஆழ்மனம் தான் வேலை செய்கிறது. மீதி இருக்கிற 20% தான் அந்த கான்ஷியஸ் மைண்டுங்கிறது. அது நம்ம பேசி அப்படி பொழுத போக்கிடுறோம். மீதி இருக்கிற 80% இது நாள் வரைக்கும் நாம் சேர்த்து வைத்திருக்கிற அந்த கண்டிஷனிங் அப்படிங்கிறது. இதற்கும் கர்மாவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய அந்த 4 விதமான கர்மா, 3 விதமான கர்மா, சில பேர் சொல்லுவாங்க 4 விதமான கர்மா. இந்த 4 விதமான கர்மாவை தாண்டியும் கர்மாக்கள் இருக்கின்றன.
அந்த 4 விதமான கர்மாவுக்கு சப்கர்மாஸ் நிறைய சொல்லலாம். அடே அப்பா. அப்படி சப்கர்மாஸ் எல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு, பயமுறுத்துறதுக்காக இல்லை. கர்மான்னு நம்ம பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இப்பொழுது அது பயமுறுத்துறதுக்காக பல பேராலையும் யூஸ் பண்ணப்பட்டது. அது தவறு. ஆனால் அந்த கர்மா அப்படின்னு சொல்றது நம்மளால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கரெக்டாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றது. அதுதானே நமக்கு நல்லது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த சப்கான்ஷியஸாக இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் நம்ம வந்து கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட், சுப்ரா கான்ஷியஸ் மைண்ட் இப்படி சொல்கிறோம். இதில் வந்து நம்ம பிரெயினில் வந்து பார்த்தோம்னா அந்த நம்ம ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வச்சுருக்கோம். ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா, காமா, இப்படி நம்ம வந்து நிறைய வச்சுருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே இந்த கர்மா அப்படின்ற ஒரு தியரியோட ரொம்ப அற்புதமாக கோரிலேட் ஆகும். பட் அந்த விஷயத்தை நம்ம வந்து வெளியில் ஒருத்தங்க சொல்லிட்டாங்க, அதை புரிய வச்சுட்டாங்கன்னா மக்கள் வந்து தெளிவடைந்து விடுவார்கள். அதனால அது ரகசியம் காக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து சொன்னது இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்பட்டது கிடையாது. இப்போ ஆக்சுவலாக வந்து ஹவு யுவர் மைண்ட் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனமானது எப்படி வேலை செய்கிறது, உங்களுடைய மூளையானது எப்படி வேலை செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நாம் பார்க்கும்பொழுது மிக தெளிவாக இந்த கர்மா தியரி அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இதோட நம்ம வந்து கோரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் வந்து ஏழையாக இருக்கேன், எனக்கு கையில் பணமே நிற்காது, நான் வந்து எது பணம் வந்தாலும் இம்மீடியட்டாக செலவு பண்ணிடுவேன், என்னுடைய ஓட்டக்கை, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க. வெளியில் பேசும்பொழுது உங்களுடைய ஆழ்மனதிற்கு அந்த கட்டளையை ஆழ்மனதிற்கும் உங்களுடைய மூளைக்கும் கட்டளை இட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அது அப்படியே நம்பும். இவர் பணம் வந்தால் இவர் உடனே செலவு பண்ணிடுவார், இவர்கிட்டே இருக்கு. அது யார்கிட்ட இருக்கு, நம்ம தானே செலவு பண்ணுறோம். இன்னொரு தாட் இருக்குது சாமி, நீங்கள் உதாசீனப்படுத்துறப்ப தான் பணம் உங்களை தேடி வரும், நீங்கள் தேடி போனீங்கன்னா பணம் உங்களை தேடி வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. இதை பலருமே சொல்லியிருக்கிறார்கள் வெவ்வேறு விதமாக. நீ துரத்துவது உன்னை துரத்தி வரும், நீ தேடுவது உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவேன் நான். இதில் வந்து துரத்துவது உன்னை துரத்தி வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஆப்போசிட்டாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒரே விஷயத்தை வந்து பல்வேறு விதமான வார்த்தை பிரயோகங்களால் நம்ம வந்து புதிதாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். இதுதான் வந்து உண்மை. அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு பணத்தை துரத்திட்டு போகாத, டோன்ட் சேஸ் மணி, ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த அதை சொல்லி கொடுக்கறதுமே தவறு. என்னன்னா, இப்போ ஏன் டோன்ட் சேஸ் மணி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நான் சொல்கிறதே வந்து நீ துரத்துவது உன்னை துரத்தி வரும், பணத்தை துரத்தி என்ற அர்த்தம் அல்ல. நீ துரத்துவது உன்னை துரத்தி வரும் அப்படிங்கிறது உன்னுடைய எண்ணம். நீ எந்த எண்ணத்தை நோக்கி நீ போகிறாய், நீ உன்னுடைய எண்ணம் வந்து ஒரு பெரிய ஒரு மில்லியனர் ஆகணும், ஒரு பில்லியனர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக இருந்தால், அந்த எண்ணத்தோடையே இருந்தால் அந்த எண்ணம் உன்னை செயல்கள் செய்ய வைக்கும். நிச்சயமா. ஒரு மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு அப்படின்னு நம்ம போடுறோம், ஒரு ப்ரோக்ராமுக்கு வராங்க, அட்டன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வெளியில் போகும்போது அவங்க கையில் பைசா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க கொண்டு வந்த பைசா தான் இருக்கும். நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்ப மாட்டோம். ஆனால் என்னென்னா, அங்கேருந்து வெளியில் போகும்பொழுதே அவர்களுக்கு அந்த உணர்வு வந்துவிடும். அவர்கள் மிகச்சரியாக கவனித்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த உணர்வு வந்துவிடும். இது நம்ம ப்ரீவியஸாக நிறைய தடவை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், சாதாரணமாகவே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி நம்ம வந்து அந்த ஒரு உணர்வு வந்து விடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ துரத்தாதே அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா, என்ன துரத்தாதன்னா க்ரீடினஸ்ஸாக இருக்குது. அதை தெளிவாக புரிய வைக்கணும் சார். என்னென்னா, ஒருத்தவங்ககிட்ட வந்து நீ துரத்திட்டு போனீங்கன்னா பணம் வராது. நீங்கள் வந்து டோன்ட் சேஸ் மணி, ஓகே, டோன்ட் சேஸ் மணி, ஓகே. அப்போ என்ன பணமே வேண்டான்னு உட்காந்துடணுமா? என்ன பண்ணணும்னு சொல்லணும்ல. ஒருத்தன் வந்து நீ பணத்தை துரத்தாதன்றான், சரி ஓகே, நீ என்ன பண்ணணும்? அப்போ பணமே வேண்டான்னு சொல்லி உட்காரணுமா? என்ன பண்ணணும்? அப்படி இல்லை, அதற்கான முயற்சியை போடு, அதற்கான எல்லா விதமான ஒரு ஃபோக்கஸையும் கொண்டு வா, அட்டென்ஷனை கொண்டு வா, எல்லாமே பண்ணு. ஆனால் கிரீடினஸோட அது எப்போ வரும்னு தேடாத. பரமாத்மா சொன்னது தான் எல்லாரும் சொல்கிறாங்க, கடமை நான் சொன்னதும் அப்படித்தான், அதுதான், அதே தான். நீ அதையே தேடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய ஆங்ஸைட்டி அந்த பணம் வரதை தடுக்கும். அவ்வளோதான் சார். நம்ம எதையா ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் வரல, இப்போ வந்துடும் நினைக்கிறேன், நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன், நேற்று வந்துடும் நினைக்கிறேன், நினச்சிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த படபடப்பு நம்மளுடைய இயலாமையாக மாறும். நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியாது. ஏதாவது ஒரு வேலையை நம்ம வந்து சிறப்பாக செஞ்சு அந்த ஒரு வேலையை வந்து அதுக்கு அடுத்தது, சரி ஓகே, இந்த ஒரு பிளான் போட்டிருக்கோம், இதுக்கு அடுத்த பிளான் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா பார்க்காம அடுத்தடுத்து போகாமல் தடுத்து ஒரே இடத்துல நிறுத்தும். நான் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் தான். செல்ஃப் டாக்னு சொல்லுவோம். சுயமாக நமக்கு பேசிக்கொள்றது தானே சார் அதிகம். நீங்கள் வெளியில் மற்றவங்க கிட்ட பேசுகிறத விட உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறது தானே அதிகம். எல்லாருக்குமே அப்படி தானே. நிச்சயம். ஸோ நமக்குள்ளே நாம் இவ்வளவு ஒரு குப்பை கூலங்களை உள்ளே தள்ளிக்கொண்டே இருந்தால் நமக்கு எப்படி நல்லது நடக்கும்? பணமாகட்டும், வேற ஏதாவட்டும். நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்குன்ட்டீங்களே, பணம்ங்கிறது நான் கேட்டேன், நினச்சதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக நினைத்ததெல்லாம் கிடைக்குங்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது. நினைத்ததெல்லாம் என்ன வேணுமோ அதை நினைக்க வேண்டும். அப்போ நினைத்ததெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நல்லதை நினை அப்படிங்கிறது நமக்கு இது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நினைத்ததெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லதை நினை, உனக்கும் நல்லதை நினை, பிறருக்கும் நல்லதை நினை. பாரதியார் சொன்னது மாதிரி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணிடல் வேண்டும் சொன்னார்ல, அதே தான்.
ஸோ அப்போ அது மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறருக்கும் நல்ல விஷயமாக இருக்கணும், உனக்கும் நல்ல விஷயமாக இருந்தால் முடியாதது என்றது எதுவும் கிடையாது. இது ரிப்பீட்டடாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். புதுசாக நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது. என்னென்ன விஷயத்தில் ஒரு மனிதன் வந்து கீழ்நிலையில் இருக்கிறார், அவங்க வந்து பல கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம், அப்படியா இருந்தாலுமே பார்த்தோம்னா சடனாக வந்து எவ்வளோ பேர் இப்போ நம்மக்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்க வந்து பார்த்தோம்னா 350 கோடி கடன், 550 கோடி கடன், 600 கோடி கடன், நாளைக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது, நாளானைக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது, எல்லாமே லோனில் இருக்குது. சொல்லக்கூடியவர்கள் 1000 பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆகுது, ஏன் அப்படி போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கேள்வி வருது இல்லையா? அப்போ பேசிக்காவே எங்கேயோ சம்திங் இஸ் ராங். அப்போ நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்தினாலோ, ஏதாவது ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியமாகட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயமாகட்டும், பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது அவர்கள் முன் செய்த ஒரு வினை அப்படின்ற மாதிரியான விஷயம், முன் செய்த ஆக்ஷன்ஸ், அவங்களோட ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், அவங்க அப்பாவோட ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், அவங்க தாத்தாவோட ஏதோ ஒரு ஆக்ஷன்ஸோ ஏதோ ஒரு நிலையினால் அவர்கள் ஒரு உயர்நிலை அடைந்து விடுகிறார்கள். அவர்களுடைய சுய வினையினால் அவர்கள் கீழ்நிலைக்கு வருகிறார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அப்போ அந்த நிலையை மாற்றிக்கொள்வதற்கு இது அட்டன் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் இல்லை, இந்த விஷயங்களை அவங்க செய்யணும். இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுங்கிறது செகண்டரி. ஒருவர் நல்ல நிலைமையில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா நமக்கு அந்த பிளாக்கேஜஸ் இருக்கு இல்லையா, பண ரீதியான பிளாக்கேஜஸ், அது ஒரு 7-8 பிளாக்கேஜஸ் வந்து நம்ம சாதாரணமாக அந்த ப்ரோக்ராமில் சொல்லிட முடியும். ஆக்சுவலாக 10-12 பிளாக்கேஜஸ்க்கு மேலே இருக்குது. அந்த ஒவ்வொரு பிளாக்கேஜஸாக நம்ம வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா உண்மையாகவே நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்ம பணத்தை வந்து அந்த டைமில் நம்ம வந்து சேஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அது தானாக வந்துட்டு இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும், உணர்வு நமக்கு வந்துவிடும். எப்பவுமே அந்த சேஸ் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு வந்து 2 விஷயம் இருக்கிறது. சேஸ் அப்படின்றத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது, நீ வந்து சேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அடைவதற்கு நீ என்ன வேண்டுமோ அதை செய், எவ்வளவு போகணுமோ போ. இப்போ ஒரு மான் ஓடுது, ஒரு மான் இருக்கு, ஒரு புலி இருக்கு. புலி வந்து மானை துரத்திட்டு போகுது வேகமா, எது வேகமாக ஓடும்? உயிருக்கு போய் இந்த மானு தான் வேகமாக ஓடும். அதுதான் அந்த மாதிரி நம்ம ஓடணும் இல்லையா? நீங்கள் வந்து உங்களுடைய 10வது படிக்கும் போதோ 12வது படிக்கும் போதோ நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க? எவ்வளோ ஒரு ப்ரெஷர் வந்திருக்கும். இல்லை காலேஜில் ஏதாவது பண்ணும்போது, ஃபைனல் இயர் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் வந்திருக்குமா இருக்காதா? இன்றைக்குமே எக்ஸாம் நினச்சி தூக்கத்துலேருந்து முடிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ அதுதான். ஸோ அப்போ அந்த ப்ரெஷரை நம்மளுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? ஒரு ப்ரெஷரை நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரெஷரை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுக்குறோமா சார்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, கொடுத்தது. அப்போ 10வது படிக்கிறது, 12வது படிக்கிறதோ அல்லது ஒரு காலேஜ் படிக்கிறதோ நம்ம வந்து சொசைட்டி நம்மளை சொல்கிறதுக்காக, சொசைட்டி வந்து நீங்கள் கிராஜுவேட்னு சொல்கிறதுக்காக அல்லது டாக்டர்னு சொல்கிறதுக்காக, இன்ஜினியர்னு சொல்கிறதுக்காக, பல்வேறு விதமாக சொல்வதற்காக, அதன் மூலமாக பொருளீட்டுவதற்காக. ஆனால் அப்படி பொருளீட்டுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை நீ போட்டுக்கொண்டிருந்திருக்கிறாயா இது வரைக்கும்? ஊரார் சொன்னது தானே கேட்டுக்கிட்டு இருந்தோம். உண்மை உண்மை உண்மை. அதில் இருக்கிற ஒரு ப்ரெஷரை நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் பண்ணது கிடையாது. எதுலேயுமே இல்லை, எந்த டைம்லையுமே பண்ணதில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்குற இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு இல்லை, கையில் ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது, டோட்டலாகவே எதுவும் இல்லை, நம்ம ஜிபே பண்ணுறோம், வேறு இப்போ எதுவுமே இல்லை, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த டைமில் நமக்கு ஒன்று வரும் தெரியுமா? ஒரு பயம் வரும், ஒரு விரக்தி வரும், நாம் யாருன்றதை நம்ம உணர்வோம், அப்போ உணர்த்திடுவோம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நாம் தினசரி அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு க்ஷணத்திலும் அது மாதிரியான ஒரு நிலையில் இருந்து கொண்டு நீ பொருளை ஈட்டுவதற்கோ வேறு எந்த ஒரு விஷயத்தை ஈட்டுவதற்கோ நீ நினைத்ததை சாதிப்பதற்கு அது மாதிரியான ஒரு விஷயத்தை நீ தேடி போகலாம். அப்படி தேடி போனால் உன்னுடைய அந்த தெய்வமாகட்டும் அனைத்துமே உன்னோட கூட வரும். நீ மேனிஃபெஸ்ட் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து எனக்கு நல்லபடியாக எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி வரலாம், சொத்துக்களை அடையணும்னு நினச்சி வரலாம், கார் வாங்கணும், ஜுவல்லரி வாங்கணும்னு நினச்சி வரலாம், பணம் வாங்கணும்னு நினச்சி வரலாம், தெய்வத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து வரலாம். தெய்வத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து வருவதற்கும் இது தேவைப்படுகிறது. எனக்கு ஒரு நல்ல குருமார் வேணுனாலும் வரலாம் கண்டிப்பாக. இதில் புரிஞ்சு ஆக்சுவலி நிறைய பேர் ஒரு பிலீஃப் வச்சுருக்காங்க, பணம் நிறையா சம்பாரிச்சா குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும், பணத்தை அளவாக வச்சுக்கோங்க, குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுங்க, பணம் ரொம்ப தேடி தேடி ஓடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சேனலில். பாருங்க, பணம் இருக்க வீட்டில் நிம்மதி இருக்கான்னு பாருங்கன்னு. இதெல்லாம் உண்மையாக குறிச்சி? உண்மையே கிடையாது, சுத்தமாக உண்மை கிடையாது. பணம் இருக்கிற வீட்டில் சரி, அப்போ பணம் இருக்கிற வீட்டில் நிம்மதி கிடையாது, உன் வீட்டில் நிம்மதி இருக்கான்னு கேட்டணும். அதாவது நிம்மதி அப்படிங்கிறதுக்கும் பணத்திற்கும் சம்மந்தம் இல்லை சார். ஆக்சுவலாக அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் பணத்திற்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இவையெல்லாம் இருந்தால்தான் நாம் அதை அடைகிறோம். அந்த நிம்மதி அப்படின்றத அடையிறதுக்கும் அந்த சந்தோஷம் அப்படின்ற நிலையை அடைவதற்கும் நமக்கு பணம் அப்படிங்கிறது ஒரு கருவியாக தேவைப்படுகிறது. அது இல்லைன்னா நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கு. அது இல்லைன்னா நாளைக்கு இது வருமோ அது வருமோ, இது பண்ணணுமே இதை பண்ணுமே, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நாம மற்றவெல்லாம் அந்த நிலைமைக்கு ஆயிட்டான், நான் இப்போ எப்படி இருக்கேன், இவ்வளோ ஒரு கேள்விகள் என்கிட்ட இருக்கு. அப்போ பணம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து குடும்பத்தில் நிம்மதியாக இல்லைன்னா அப்போ இவ்வளோ பாப்புலேஷன் நமக்கு வந்திருக்காது இல்லையா?
ஏழைகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா இருக்குமே. இப்ப நம்மளுடைய ஜிடிபி growth எல்லாம் எப்படி போயிட்டு நல்லா இருக்கு? அப்ப இது மாதிரியாக பேச்செல்லாம் பிரக்தி பேச்சு, வீண் பேச்சு. இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இங்க வர்றப்ப கிளியர் ஆயிரும், இந்த ப்ரோக்ராம் வர்றப்ப கிளியர் ஆயிரும். உங்களுக்கு ப்ரோக்ராம் வரப்போ என்னென்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்கிறது, அந்த தாட்ஸ் அவங்க எப்படி கிளியர் பண்றதுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். நாம வந்து பார்த்தோம்னா ரெடிமேடா என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது, அது எப்படி வந்து ஒரு விஷயம், அந்த விஷயத்தை வந்து நாங்கள் எப்படி சமைக்க வேண்டும், அதை எப்படி வந்து நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும், எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அளவுக்கு நம்ம சொல்லிடுவோம் சார். ஊட்டி விட்டுற மாட்டோம். அல்ல, அவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. நிச்சயம். அப்போ அந்த ஒரு அளவுக்கு அவர்கள் வந்து அதை கொண்டு போயிட்டாங்கன்னா போதும். ஏன்னா ரொம்ப சாமானியம் தான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. காலையில் எழுந்து வந்து பார்த்தோம்னா நியூ இயர் ஃபர்ஸ்ட் டேல வந்து நம்ம வந்து ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு பணத்தை கட்டிட்டு 50% ஆஃபில் ஒரு மாதம் கூட போக மாட்டாங்க. அப்படி இல்லை, இந்த விஷயம் அப்படி கிடையாது. எது மாதிரியாக செய்தால், எந்த மாதிரியான சில பயிற்சிகள் செய்தால் வீட்லேயே உட்காந்து உன்னோட இடத்துல வேற கைசா செலவு பண்ணாமல் பண்ணினா அது சரியாகும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு இதன் மூலமாக நீ கற்றுட்டு இன்னும் பெரிய ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கு வந்து பந்தாங்கன்னா ஒரு 15,000 ரூபா ஆகும், அதுக்கு வந்தால் தான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. நீ கொடுக்கறது இதுதான். இந்த கொடுக்கறதுக்கு என்னென்ன விஷயம் என்னால் கொடுக்க முடியுமோ இலவசமாக கொடுத்து கொண்டிருந்ததை ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய கட்டணமாக கொடுக்குறேன், அவ்வளோதான். ஏன்னா காலங்காலமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 13 வருஷம் ஆகுது. ஹோமங்களாகட்டும் அல்லது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஆகட்டும், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம வந்து இந்த ஜாப்பனீஸ் முத்ரான்னு ஜின்ஷின் ஷியூன்னு ஒன்று இருக்குது, அது வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து மண்டபத்தில் வச்சு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து எல்லாருக்கும் உணவருந்த வச்சு அது மாதிரியான ஒரு விஷயமாக அழகு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கிறது. அதே போலவே வந்து நம்மளுடைய வேதிக் முத்ராஸ் எல்லாத்தையும் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சொல்கிறது. அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி, சரகலை, அத்தனையுமே நான் வந்து கட்டணமின்றி கொடுத்து வந்தவன் தான். அதே போல் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் கொடுத்ததுமே கிட்டத்தட்ட ஒரு 4 hours எல்லாருக்கும் வந்து கட்டணம் இல்லாமல் தான் கொடுத்தோம். அது ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். இனிமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு அவர்களுக்கும் அந்த பொருளுடைய ஒரு தன்மை உணர வேண்டும் அல்லவா, அதற்காக தான் வந்து ஒரு மினிமம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா வச்சு. நிச்சயமா சாமி, நீங்கள் சொன்னதை வந்து நாங்கள் ருட்டீனாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு சேஞ்சஸ் நாங்கள் எத்தனை நாளில் பார்க்க முடியும்? அங்கேருந்து வெளியில் போகும்போதே பார்க்க முடியும். அப்படியா? கண்டிப்பாக. அங்கேருந்து வெளியில் போகும்போதே பார்க்க முடியும். இப்போ ஒருத்தர் வராரு சார், நபர் வந்து உங்களோட இடத்துக்கு வந்திருக்காரு, அப்படி வச்சு வேறொரு நபர் உங்களுக்கு இடத்துக்கு வந்து ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறீங்க, கொஞ்சம் முகத்தை சுழிச்ச மாதிரி பேசிடுறீங்க, டக்குன்னு பேசிடுறீங்க. அவர் நல்லவர் தான், உங்களுக்கும் அவர் மேலே நல்ல மதிப்பெல்லாம் இருக்குது, ஆனால் டக்குன்னு பேசிடுறீங்க. அவருக்கும் கோவம் வந்து போயிடுறாரு, வெளியில் போகிறார். அப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா வந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்களே, மனநிலை கஷ்டமாக இருக்கும். இனிமேல் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு இருக்கும். உங்கள் மேல் ஒரு வெறுப்புணர்ச்சி வரும், தன் மேல் ஒரு காழ்ப்புணர்ச்சி வரும் இல்லையா? இத்தனை விஷயமும் வருமே, நம்ம அவங்கள தேடி போய் நின்னோமே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அல்லவா? அது எப்போ நடக்குது? அந்த ஒரு க்ஷணத்தில் நடக்குதா? அந்த ஒரு க்ஷணத்தை இங்கே பார்க்கலாம், அந்த க்ஷணத்தை இங்கே பார்க்கலாம். உணர்தல், நான் வந்து கற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் அங்கே கொடுப்பதற்கு நிறைய இருக்கிறது. நிச்சயமா. அதனால கண்டிப்பான முறையில் அங்கேருந்து வெளியில் போகும்போது இல்லை, அங்கேருந்து உட்காந்துருக்கும் போதே பார்க்கலாம். வெளியில் போகிறதுங்கிறது கூட கொஞ்சம் ஜாஸ்தி, உட்காந்துருக்கும் போதே தெரியும். அதாவது தன்னிலை, நாம் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு க்ஷணத்தில் முடிவு எடுத்திருப்பீங்க சார், நான் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், நான் தனியாக இந்த மாதிரியான மனிதர்களை வைக்கணும், நான் இந்த நிலைக்கு வர வேண்டும் அப்படின்னு. அது எப்போ சார் வந்திருக்கு? அது ஒரு க்ஷணம் தானே. அந்த ஒரு க்ஷணம் ஜோதிடர்களை தேடி 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 அலைஞ்சிட்டு இருக்கப்போ யோசிச்சது தான். அது யோசிச்சது இல்லையா? அந்த ஒரு க்ஷணம் வந்து உங்களை இப்போ இது எந்த மாதிரியான ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் பேஸ் வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இப்போவே அம்மாவோட விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, அவ்வளோ பேர் வந்து உடல்நிலை விசாரிக்கிறாங்க, அவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படின்ற. இதெல்லாம் சாதாரணமாக நமக்கு கிடைக்குமா? இது கண்டிப்பான முறையில் கிடைக்காது. நிறைய பேருக்கு வந்து உறவினர்கள் மூலமாகவே அது கிடைக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நமக்கு கிடைக்கிறது அப்படின்னும் போது இதை அடைவதற்கு நீங்கள் நிறைய முயற்சிகளும் நிறைய உழைப்பையும் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த உழைப்பையும் முயற்சியும் கொடுத்தது அந்த ஒரு க்ஷணம் இல்லையா? ஆமாம், எல்லா மனுஷனுக்கும் அந்த ஒரு க்ஷணம் வரும். அந்த ஒரு க்ஷணம் இதுவாக இருக்கும். இப்போ அவங்க வராங்க, அவங்க வந்து பார்க்குறாங்க, அவங்க வந்து கற்றுக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு க்ஷணம் அப்படிங்கிறது இதுவுமே நிறைய இருக்குது. இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லோருக்குமே இருக்கிறது, எனக்குமே இருக்கிறது நிறைய கற்றுக்கொள்வதுக்கு. ஸோ நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னாலையும் என்ன ஒரு விஷயமாக கற்றுக் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து வழக்கமாக சொல்கிறது ஒரு விஷயம், குருவை விட சிஷ்யன் தான் எப்பொழுதும் உயர்வானவன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குருவுக்கு கொடுப்பதற்கு தான் இருக்கிறது, சிஷ்யனுக்கு பெறுவதற்கு நிறைய இருக்குது, தேடுவதற்கு நிறைய இருக்கிறது. நிச்சயமாக தேடிக்கொண்டே இருக்கலாம். இப்போ இங்கே இருக்கவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க, வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களும் கலந்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ இதுக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேறு ஏதாவது பண்ண போகிறீங்களா? வெளி மாநிலத்தில் வரவங்க, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு? வெளிநாட்டில் இருப்பதற்கு ஒரு 2 மாதம் அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வேலை ஃப்ளக்சுவேஷன்ஸு, வேறு டென்ஷன்ஸு நிறையா இருக்கு இல்லையா? எனக்குமே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு தாண்டி இருக்கிறவர்கள், தமிழ்நாடு தாண்டினா மெயினாக கர்நாடகா ஏரியாஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை தாண்டி இருக்கிறவங்க நிறைய பேர் நேரில் வரவங்க இருக்காங்க. சென்னையை தாண்டி இருக்கிறவர்கள் நேரில் ஒரு பேர் ரெகுலராகவே இருக்காங்க. நான் என்னுடைய ஹோமங்களுக்கெல்லாம் முதல் ஆளாக வந்திருப்பாங்க. வெளியூர்காரங்க தான் இருப்பாங்க. ஒரு 20-30 பேர். இங்கே சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நான் வந்து ஆவடியில் இருக்கேன், அம்பத்தூரில் இருக்கேன், நான் எப்படி வர்றது அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டால் கேள்வி வரும்.
ஆனா அவங்க பார்த்தாங்கன்னா வேலூர், கோயம்புத்தூர் எங்கெங்க இருந்து இல்லாம வந்து நிற்பாங்க. பாக்கி எங்க இருக்குன்னு தெரியாது சாமி, அவங்க தானே வர முடியும். ஆமா. ஸோ அது மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள், அது மாதிரி வரக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குமே பலருக்கும் வர முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆன்லைனில் கேட்குறவங்களுமே நிறைய இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ ஆன்லைனில் தனியான ஒரு முறையிலேயே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 மாதத்திற்குள்ளே எடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு. நம்ம உறவுகள் அத்தனை பேருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லு. நமசிவாயம்.